ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய பட்ஜெட் குறித்து பல்வேறு தகவல்களையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். பல்வேறு துறைகளோட முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் மட்டும் இல்லாம வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படிங்கிற இலக்கை அடையிறதுக்கான திட்டங்களும் பட்ஜெட்ல இடம்பெற்றிருந்ததை பார்த்தோம் சார். அதே மாதிரி இப்ப வங்கி சீர்திருத்தங்களுக்கான உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்படும். அது எதுக்குன்னா வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சார். என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இது? இப்போ நிறைய நம்மகிட்ட அதாவது தொழில்நுட்ப ரீதியாக வங்கிகள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப வளமான இடத்துக்கு வந்து விட்டன. ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்றால், நம்ம ஒரு லாபகரமாக இந்த வங்கிகள் இயங்க வேண்டும். அவர்கள் முறையாக இந்த குறிப்பிட்ட துறையில் கடன்கள் கொடுக்க வேண்டும், அதை வசூலிக்க வேண்டும், அதை நிர்வகிக்க வேண்டும். இப்போ இந்த மாதிரியான ப்ராசஸ் ட்ரிவனாக எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த உயர்நிலை குழு என்பது அடிப்படையில் என்ன செய்ய போகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். இனிமேல் தான் அவங்க ஆக்சுவலாக தங்களுடைய பணிகளை எல்லாம் என்னென்னு இனிமேல் தான் சொல்ல போகிறாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவில் வங்கித்துறை மிக வலிமையாக இருக்கிறது. கடன்களை போதுமான அளவு அவர்கள் சரியாக வசூலித்து விடுகிறார்கள். அப்போ அந்த கட்டுமானத்தில் அந்த ஒழுங்குமுறையில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமேயானால், அல்லது வாடிக்கையாளர்களுடைய ஒரு தேவைகளை நிறைவேற்றுவதில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமேயானால், அப்போ இதில் பல்வேறு விதமான நம்ம எப்படின்னா ஒரு குளோபலைஸ் பண்ணி கொண்டே வரோம். நம்முடைய வங்கித்துறையினுடைய ஒரு தேவையை நாம் அதனுடைய தொழில்நுட்பத்தை, அதனுடைய சேவை தரத்தை நாம் வளர்த்து கொண்டே வருகிறோம். அப்போ வளர்த்து கொண்டே வரும்போது ஏற்படக்கூடிய பல்வேறு குறைபாடுகள், உதாரணம் ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, இன்றைக்கி நீங்கள் ஃபிஷிங்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் இணையம் வழியாக நீங்கள் வங்கித்துறையை பயன்படுத்தும் போது அப்போ ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அப்போ அந்த பாதிப்புகளுக்கு யார் பொறுப்பேற்பது? இப்போ ஒருத்தர் ஒரு கிரெடிட் கார்டுலையோ டெபிட் கார்டுலையோ ஏதோ ஒன்றத்தை ஏமாற்றப்பட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி அவரை காம்பன்சேட் பண்ணுவது? யார் அதற்கான பொறுப்பேற்பது? அப்போ இதுக்கெல்லாம் இன்னும் நிறைய தரநிலைகளை நாம் உறுதிப்படுத்தவில்லை. அப்போ அதுக்கான வழிமுறைகளை உறுதிப்படுத்தவில்லை. அப்போ நாம் இப்படித்தான் நம்ம திசையில் போகணும். இப்போ உதாரணமாக நீங்கள் பல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கும்போது அப்செல்லிங்னு ஒன்று பண்ணுறாங்க, இல்லைன்னா தவறாக தகவல் சொல்லி விற்பனை செய்கிறார்கள். அப்படின்னா அப்போ நம்ம அதுக்கு என்ன விதமான பரிகாரத்தை நாம் வழங்க வேண்டும், எவ்வளவு விரைவாக வழங்க வேண்டும், அதுக்கு என்ன விதமான உள்கட்டமைப்புகளை நாம் வங்கிக்குள்ளேயே உருவாக்க வேண்டும். அப்போது நிறைய இடங்களில் இந்த பதிலற்ற கேள்விகள் வங்கித்துறைகள் இருக்கிறது. அப்போ இதை இன்னும் செம்மைப்படுத்தும் போதுதான் வங்கித்துறையை மக்கள் இன்னும் கூடுதலாக நம்புவார்கள். அப்போ தான் கூடுதலான அங்கே வருவாயும் வரும், கூடுதலான அங்கே நம்முடைய சேவையின் தரமும் அதிகமாகும். அப்போ இந்த மாதிரி உயர்நிலை குழு இந்த மாதிரியான இடங்களில் தான் தன்னுடைய ஒரு ஆலோசனையை தரும் என்று நான் நம்புகிறேன். அவங்களுடைய அஃபிஷியலாக இனிமேல் வெளியே வரும்போது தான், இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் இனிமேல் அவங்க என்ன ஆக்சுவலாக பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு என்ன மேண்டேட் கொடுக்க போகிறாங்க, என்ன அவங்க செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் வெளியே தெரிய வரும். ஆனால் நான் புரிந்து கொள்வது என்னவென்றால், அவர்களுடைய வங்கி சேவையின் தரத்தை மேம்படுத்துவது ஒன்றுதான் அதிகமான ஒரு கவனத்தோடு இருக்கும் என்று தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார். மேலும் தென்னை உற்பத்தியை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? தென்னை விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பலனளிக்கும்? ஒரு குறிப்பிட்ட துறையை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் என்றாவே அதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் அதுவும் நான் இன்றைக்கி குளோபலைஸ்டு வேர்ல்டு நடுவில் நம்ம பார்க்குறோம். அப்போது தென்னை நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு அரிய ஒரு உற்பத்தி பொருள் ஆக்சுவலாக. அப்போ தென்னையினுடைய நார், தென்னையினுடைய சணல் ஆரம்பித்து எல்லா விதமான தொழில்களுக்குமான பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதை சார்ந்து இயங்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போது இது என்னென்ன அவென்யூஸை திறந்து விடும் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நம்ம ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வளோ தூரம் இந்தியாவிலே காயர் போர்டு இருக்குது. அவ்வளோ தூரம் அதை அதில் பயன்படுத்தி கொண்டு நம்ம பல தொழில்களை உருவாக்கி தரோம். அப்போ அந்த இண்டிஜினியஸாக இருக்கக்கூடிய ஒரு உற்பத்தி பொருளை நாம் தொழில் சார்ந்து நாம் மேம்படுத்துவதற்கான ஒரு குறிப்பிட்ட கவனத்தை வழங்குவதன் மூலமாக நம்ம ஒரு இதில் ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னு இல்லாமல் அதில் ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. அந்த ஃபோக்கஸுக்கு நம்ம இவ்வளோ தூரம் நம்ம செய்ய போகிறோம். அப்போ அந்த ஃபோக்கஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? அரசாங்கமே கவனம் செலுத்துகிறது, அரசாங்கமே அதற்கான ஒரு பாலிசி டெசிஷனை உருவாக்கி கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த தொழில்துறை வளர்ந்துவிடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்கிறேன். நிச்சயமா. இப்போ மகளிர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கான விற்பனை மையங்கள் ஏற்படுத்தப்படுறது, அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சார்? இந்த ஷீ மார்ட் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம்.
ரொம்ப முக்கியமான திட்டம். ஆக்சுவலாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சுயதொழில் தெரிந்தவர்கள் தங்களுக்கே தாங்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை கொண்டு போய் இன்றைக்கி சந்தைப்படுத்துவது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. அதாவது என்னென்னா, கஷ்டமாக இருக்குங்கிறத விட என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் தெரியாமல் இருக்கு. ஆக்சுவலாக அதை வந்து வழக்கமான ஒரு சந்தை வழிமுறையில் கொண்டு போய் விற்பனை செய்து தங்களுக்கான ஒரு இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ஃபோர்ஸஸ்க்குள்ளே என்ன சிக்கல் வருதுன்னா, அவங்க கேட்கக்கூடிய ஒரு கமிஷன்ஸையோ அதற்கான ஒரு வாய்ப்புகளையோ எல்லாம் பண்ணி கொண்டு போய் சேர்க்கதற்கு என்பது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போது இந்த ஷீமார்ட்டுங்கிறது என்ன பண்ண போகுதுன்னா, கண்டிப்பாக இந்த நடுவில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாத்தையும் அது வந்து நீக்க போகுது. உற்பத்தியாளர் அதை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு இடத்தை மிக விரைவாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த பொருளை சரமான இடங்களை விற்க முடியும். தேசிய அளவிலான அதற்கான ஒரு சந்தையை உருவாக்க முடியும். தேவைப்படுவோர் அதை வாங்க முடியும். அப்போ என்ன, அது உற்பத்திக்கும் விற்பனைக்கும் இடையே இருக்கக்கூடிய பல்வேறு இடர்கள், தடைகள், அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து தடுக்கப்படும். அப்போ இயல்பாகவே உங்களுக்கு ஒரு சந்தை கிடைக்கிறது. அந்த சந்தையை வந்து ஒரு அரசாங்கமே உருவாக்கி தருகிறது எனும்பொழுது அந்த சந்தைக்கு ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும். அப்போ நான் என்ன சொல்றேன், இனிமேல் கொண்டு நீங்கள் ஷீமார்ட்ஸுக்கான ஒரு கடைகள் வருகிறதுன்னு வைத்துக்கொள்வோம். அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரியான கடைகள் வந்து எல்லா மாநிலங்களும் வருகிறது, எல்லா இடங்களிலும் வருகிறது என்றால் நீங்களே உங்களுடைய ஒரு தேவையை பொறுத்து நீங்களே அந்த இடத்துல போய் பொருள்கள் வாங்கலாம். ஒரு காலத்தில் நம்ம உழவர் சந்தைலாம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் பார்த்துருக்குறோம். அப்போ என்னென்னா, உழவர்களே தங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வைத்து அதை சந்தையாக வைத்து அந்த இடத்துல விற்பனை செய்வார்கள். அப்போ வாங்குபவர்கள் நேராக போய் வாங்கலாம். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடைநிலை அம்சங்கள் எல்லாமே வந்து தகர்ந்து போய்விடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சௌகரியத்தை இந்த ஷீமார்ட்ஸ் வந்து ஏற்படுத்த போகிறது. இது வந்து நாளை மறுநாள் என்ன ஆகும்னா, இதுவே ஒரு பெரிய பொருளாதார ஒரு தனி எக்கானமியாக மாறும். அப்போது பெண்கள் துணிந்து இந்த தொழிலில் தாங்கள் இறங்கலாம். தங்களுக்கு ஒரு சந்தை இருக்கிறது, தாங்கள் வந்து காணாமல் போய்விட மாட்டோம், தாங்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருள். அப்போ வாங்குபவர்களும் சரி, வாங்குபவர்களுக்கு ஒரு சந்தை இருக்கிறது என்று தெரியும். அந்த இடத்துல அவர்கள் வந்து குழுமுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உற்பத்தி செய்யக்கூடிய பெண்களுக்கும் இந்த மாதிரி சுயதொழில் பெண்கள் குழுக்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாகத்தான் இந்த ஷீமார்ட்ஸ் வந்து செயல்பட போகிறது. அது ஃபிசிக்கல் மார்ட், ஆன்லைன் மார்ட், என்ன விதமான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே அது வந்து சேர்ந்தாலும் என்னைக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படி நாம் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், பெண்களுக்கான ஒரு முன்னேற்றத்திற்கு தடையாக சில விஷயங்கள் இருக்கின்றன என்றால் அந்த தடைகளை துடைத்து இந்த வாய்ப்பை, இந்த வழிமுறையை அரசாங்கம் உருவாக்கி தருகிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். பட்ஜெட்ல மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. நல்லா நிச்சயமா சார். இப்ப சுற்றுலாத்துறைக்கான அறிவிப்புகளை வந்து பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழவேற்காடு ஏரியில வந்து பறவைகள் காட்சி மையம் ஒன்று சொல்றாங்க. அதுக்கப்புறமா பொதிகை மலையில ட்ரெக்கிங் சொல்றாங்க. ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி மையம் வந்து மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கல்ச்சுரலா நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். கல்ச்சுரல் அண்ட் டூரிசம் நம்முடைய ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த். ஆக்சுவலாக நம்ம எப்படி இதை பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படின்னு, இப்போ ஆதிச்சநல்லூர் அகழாய்வு மையங்களும் அதனுடைய எதுவும் காட்சிக்கு வைக்கப்படும். நீங்கள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எனக்கு வந்து தமிழ்நாடு வரலாறு, இங்கே இருக்கக்கூடிய பண்டைய நாகரிகங்கள் எப்படி இருந்தன, என்னவாக இருந்தன அப்படின்லாம் பார்க்கும்போது, இப்போ நீங்கள் இதை ஒரு வெளிநாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னன்னா அமெரிக்காவில் இது மாதிரியான நாடுகள்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் வரலாறே ஒரு 200 ஆண்டுகள் வரலாறு தான் இருக்குது. அதுக்கு மேலே பெரிய வரலாறு இருக்குது. ஆனால் அந்த வரலாற்று சுவடுகளையும் அவர்கள் வந்து பத்திரப்படுத்தி வைத்து அதுக்கு வந்து காட்சி ரீதியாகவும் ஒளி ரீதியாகவும் ஒரு விவரங்கள் கொடுத்து ஆவணப்படுத்தி நீங்கள் போகிறவங்க நேரடியாக தொட்டு பார்த்து நேரடியாக அதோட பேசி அதை வந்து நீங்கள் முழுசாக விவரங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்போது வரலாறு என்பது அந்த இடத்துல வந்து ஏதோ புதைபொருள் மாதிரி அது காணாமல் போகலை. அது வந்து இருந்து லைஃபாக இன்னைக்கும் வரவங்களுக்கும் அது வந்து புரிகிற மாதிரி அதை பண்ணுறாங்க. அப்போ நாம் இன்னைக்கு ஆதிச்சநல்லூர் அது மாதிரி தான் பண்ணணும்னு விரும்புகிறோம். பல நாட்களாக இதை பற்றி பேசுகிறது என்னென்னா, தொன்மையான ஒரு வரலாற்று ஆய்வு செய்யப்பட்ட இடம். அங்கே என்ன கிடைச்சிது, என்ன அந்த வரலாறு, அதுக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்போது இன்றைக்கி சாதாரணமாக ஒருத்தர் போகக்கூடியவர் கூட அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது, நமக்கு பெரிய ஒரு வரலாற்று ஆவணமாக அது திகழ்கிறது. அதை நாம் பயன்படுத்தி கொள்ள போகிறோம். இன்றைக்கி இது மாதிரி ஒவ்வொரு வரலாற்று இடங்களையும், ஒவ்வொரு இந்த மாதிரி தொன்மையான அகழாய்வு இடங்களையும் நாம் வந்து ஒரு காட்சி பொருளாக மாற்றும்போது ஒன்று சுற்றுலா ரீதியாக கிடைக்கக்கூடிய வருவாய் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் அதை பற்றி இருக்கக்கூடிய புரிதலை அதிகப்படுத்திக் கொள்வார்கள், விவரங்கள் தெரிந்து கொள்வார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏராளமான மாணவர்களும் இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கீழடியில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கு பல பேர் தொடர்ச்சியாக போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ என்ன காரணம், அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது. அது என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ஆதிச்சநல்லூருக்கு மத்திய அரசாங்கம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது. அதே மாதிரி நீங்கள் வந்து பழவேற்காடு ஏரி
கண்ணெதிரில் பார்க்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். அந்த பியூட்டிஃபுல்லான இடத்த வந்து நீங்கள் இன்றைக்கி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி அதை வந்து ஏற்கனவே அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. இன்றைக்கி அதுக்கான வசதிகளை மேம்படுத்தும் போது கூடுதலான மக்கள் அந்த இடத்துல வரப்போகிறாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெருமைகள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை நாமளே வந்து அதிகமாக அதை காட்சி பொருளாக மாற்றுறோம். அதை வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம். அதை வந்து அந்த இடத்துல வரவங்களுக்கும் அங்கே பார்க்குறவங்களுக்கும் ஒரு வசதிகளை செஞ்சு கொடுக்கப்போம். ஸோ இந்த ஃபோக்கஸ் தான் நம்ம முக்கியம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெருமை இதெல்லாம். இந்த பெருமைகளை, நம்முடைய ஒரு கலை பொக்கிஷங்களை நாம் வந்து இன்றைக்கி இயற்கை சூழலான அம்சங்களை நாம் வந்து வெளிப்படுத்தி நம்முடைய ஒரு அடுத்த சந்ததியினருக்கு இதை வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். அதன் மூலமாக ஒரு தொழில் வாய்ப்பு, அதன் மூலமாக ஒரு எதிர்காலம், இதெல்லாம் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி தான் இதெல்லாம். நிச்சயமா சார். புதிய வருமான வரி சட்டம் வந்து வர நிதியாண்டில் வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் வந்து கேன்சர் மெடிசனுக்கான சுங்க வரி வந்து ரத்து. அதுக்கப்புறம் வந்து வாகன விபத்து இழப்பீட்டு தொகைக்கான வரியில இருந்தும் விலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்புகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வாகன விபத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இழப்பீட்டுக்கான வரி நீக்கம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக நம்ம ஏற்கனவே வாகன விபத்து ஏற்பட்டு விட்டது. அவர்கள் வந்து யாரோ ஒருத்தருடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து இழப்புக்கு வந்து நீங்கள் அவங்கள்டேருந்து நீங்கள் இன்சூரன்ஸ் பணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து வரி இருந்தது. இப்போ அந்த வரி நீக்கப்பட்டது. என்ன நடந்திருக்குன்னா, முழுமையாக அந்த பணம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் சேரப்போகிறது. இது ரொம்ப நாளாக எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருந்தது. அதன் மேல் ஏன் வரி போட வேண்டும் என்பது ஒரு குறையாகவே இருந்தது. அந்த குறையை நிதியமைச்சர் அவர்கள் களைந்திருக்கிறார்கள். அப்போ என்னன்னா, ஏற்கனவே காயப்பட்ட மனது, ஏற்கனவே வழி நிரம்பிய ஒரு சூழலில் வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கும் ஒரு வரியை கட்டிட்டு அப்புறமா தான் அந்த இன்சூரன்ஸ் பணம் வரும்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதை வந்து மனிதாபிமான ரீதியாகவே அவங்க புரிந்து கொண்டு நிதியமைச்சர் அவர்கள் அதை நீக்கியிருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். கேன்சர் ட்ரக்ஸ் இன்னும் சொல்ல போனாங்க, இந்த மாதிரியான ரொம்ப அத்தியாவசியமான ட்ரக்ஸ் எல்லாத்துக்கும் நாம் பல இடங்களில் அந்த வரி விலக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அது வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து இன்றைக்கி, அதாவது மனித உயிரையே கொல்லக்கூடிய ஒரு நோய்களுக்கு நாம் குறைஞ்சபட்ச கருணையோடு அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம். அதை வந்து நீங்கள் ஏற்கனவே அந்த ட்ரக்ஸ் மேலே இருக்கக்கூடிய டாக்ஸஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ குறைச்சிருக்கிறாங்க. இப்போவும் அதே மாதிரியான ஒரு முயற்சி தான் இவங்க செஞ்சுருக்கிறாங்க. இந்த வருமான வரி சட்டம், புது சட்டம் வருது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய மாறுது. அது வந்து 1961 பழைய டாக்ஸ்லேருந்து இன்றைக்கி வந்து புது டாக்ஸ் சிஸ்டத்துக்கு வருது. இது என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடங்களில் சிம்பிளிஃபிகேஷன் நடந்திருக்கு. அதாவது சிம்பிளிஃபிகேஷன், நீங்கள் வந்து வருமான வரி தாக்கல் செய்யறதுக்கான கால அவகாசத்தை வந்து கொடுக்கறது, இது எல்லாமே இப்போ இன்றைக்கி யாரும் வந்து டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லலை. நிறைய பேருக்கு விவரம் தெரியல. அதை வந்து கட்டுறதுக்கான கால அவகாசம் அந்த எளிமைப்படுத்தி நான் சட்டுன்னு புரிஞ்சுக்கோ, நானே அதை செஞ்சு நானே வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் மாதிரி இருந்ததுன்னா நானே அதை போட்டுட்டு நான் சொல்லிட்டு போகிறேன். அப்போ அதுவும் இந்த புதிய வரி திட்டத்துக்கு கீழே வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் சிக்கலே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அப்போ அவங்க வந்து தாராளமாக இது வரைக்கும் என்ன மொத்த வருவாய் சம்பாதிச்சாங்க, அது வந்து அந்த 12 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்குன்னா இருந்தது. இல்லைன்னா நீங்கள் கூடுதலாக இருந்தால் நீங்கள் அதுக்கு இன்னும் உரிய டாக்ஸை கட்டிட்டு அது எளிமையாக அதை வந்து விலையேற்றம் செஞ்சுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க இந்த புதிய வரி திட்டத்தில். அது நிச்சயமாக ஒரு பெரிய பலனை வந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் கொடுக்க போகிறது. அதற்கான ஆரம்பம் தான் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து இது நடக்க போகுது. ஒரு டிரான்ஸ்பரன்சியை உருவாக்குன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு. ஆமாம், டிரான்ஸ்பரன்சி இருக்குது. இப்போ பல பேருக்கு என்னென்னா, எப்படி செய்யறதுன்றது தான் குழப்பம். எப்படி செய்ய தெரியல, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் குழப்பம். இந்த காம்ப்ளெக்சிட்டிங்கிறது நம்ம அரசாங்க தரப்புலேருந்து அதை எளிமைப்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னா அந்த காம்ப்ளெக்சிட்டியே இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்க, என்ன செலவு பண்ணீங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க, இதை மட்டும் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் வந்து அந்த 12 லட்சம் ரூபாய்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்க போகுது. கூடுதலாக நீங்கள் செலவு பண்ணுறீங்களா, கூடுதலாக உங்களுக்கு வருவாய் இருக்கா, வேறு ஒன்றுக்கும் மேற்பட்ட வருவாய்கள் இருக்கின்றன, இல்லை வேறு ஏதோ விதமான தொழில்களில் ஈடுபட்டிருக்கீங்க, அதுலேருந்து வரக்கூடிய வருவாய் இருக்கா, இதெல்லாம் காமிங்க. எவ்வளோ சம்பாதிச்சிங்களோ அதுக்கு இவ்வளோ தான் டாக்ஸ் இன்றைக்கி கட்டிட்டு நீங்கள் பாட்டு. இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மாற்றிருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, பழைய வரி திட்டத்தில் நீங்கள் இதுக்காக சலுகை, இதுக்கான ஒரு வாய்ப்பு, இதை வந்து காமிச்சிக்கலாம், இதை காமிச்சிங்கன்னா இந்த சலுகை, இதெல்லாம் இல்லை. இப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, இவ்வளோ தான் சம்பாதிச்சிங்கன்னா இவ்வளோத்துக்கு மேலே சம்பாதிச்சிங்கன்னா இவ்வளோ டாக்ஸ் கட்டிட்டு நீங்கள் பாட்டு ஃபைல் பண்ணிவிட்டு போயிட்டேங்க, அவ்வளோதானே. இப்போ அந்த ஃபைல் பண்ணக்கூடிய எளிமையை தான் இன்றைக்கி இந்த புது டாக்ஸ் ரெஜிம் வந்து வரப்போகுது. ஆக்சுவலாக அதை தான் செய்ய போகிறாங்க. நிச்சயமா சார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அந்த இலக்கிற்கான பட்ஜெட் இது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு வீண் போகலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதற்கான இலக்குகளை நோக்கிய ஒரு பயணத்திற்கான பட்ஜெட்டாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இந்த பட்ஜெட் பற்றி நிறைய தகவல்கள், நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி மேடம்.